இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து என்பதனுடைய தலைப்பில் தான் என்று நற்செய்தி நமக்கு வருகிறது. ஆயன் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நமக்கு யார் நமக்கு ஆயனாக இருக்கிறார்கள்? நம்ம ஆயர்களை நாம் நினைத்துக் கொள்கிறோம். நம்முடைய திருச்சபையின் ஆயர்களை பற்றி நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல ஆயன் நானே என்று சொல்கிறார். அப்படின்னா மீதி எந்த ஆயனை பற்றியும் அவர் சர்டிஃபை பண்றதுக்கு ரெடியா இல்லைன்னு அர்த்தம். அவரும் அதை சொல்றாரு இல்லையா? படிக்கலாம், படிச்சா நமக்கு தெரியும். அவர் சொல்றாரு, எனக்கு முந்தின ஆயர்கள் எல்லாம் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் என்று சொல்கிறார். ஆக இருப்பவர்கள் அத்தனை பேரையும் அவர் அப்படித்தான் சொல்றார். ஏன்னா அவர் சொல்றார், நான் தான் நல்ல ஆயன் அப்படின்னு சொல்றார். ரைட்? அவர் மட்டும்தானே, நமக்கு அது தெரியணும். ஏன்னா அவரிடம் தேடி ஒருவன் வருகிறான், நல்ல போதகரே, நான் மீட்படைய என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வரான். ஏய், என்ன நல்லவன் என்பானேன் என்று அவர் சொல்கிற அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கும். அர்த்தம் என்னன்னா, நீ யாருடா என்ன நல்லவன் சொல்றதுக்கு? நான் நல்லவன் என்று எனக்கு தெரியும், பட் how can you say that I'm a good man, good Robbie? எப்படி எதை வச்சு சொல்ற? உனக்கு தெரிந்த நன்மைகள் என்ன? நான் படைத்தவன், நான் கடவுள், எனக்கு நீ சர்டிஃபை பண்ணுவியோ அப்படின்னு சொல்றாரு. ரைட்? ஏன் அப்படி சொல்றாரு தெரியுதா? நம்ம யோசிக்கணும். தாழ்ந்து நிறைய பேர் அந்த ஓமையில் நம்ம பார்க்குறோம். கடைசியில் அவன் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருந்தான் ஒருத்தன், எதையுமே செய்யாம சேமேன்னு இருந்தவன். அவனா ஆண்டவர் அதான் சொன்னான், நீ நல்லவர், நீர் வல்லவர்கள். ஆண்டவர் கோபம் வருது, நீ யாருடா என்ன நல்லவன் சொல்றதுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நல்ல ஆயன் நானே என்று சொல்கிறார். அவர் தான் அவருக்கு சர்டிஃபை கொடுக்க முடியுமே விழுந்து மற்றவர்களால் கொடுக்க முடியாது. நாம் அவரை புகழத்தான் முடியும். ஏனென்றால் நாம் மிக மந்த புத்தி உள்ளவர்கள், நாம் ஏறக்குறைய குருடர்கள். கடவுளுடைய மாட்சிமையை பற்றி அறிந்து கொள்ளவும், கடவுள் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவும் நமக்கு சக்தியற்றவர்களாக இருக்கிறோம். நம் கண்முன் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் சொற்பமான காரியங்கள். அதை வைத்து அப்போ நல்லவரே என்று நாம் அவரை எப்படி சொல்வது? அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு நல்லவர் என்று சர்டிஃபை பண்ணது ஒரே ஒரு பெஸ்ட் சர்டிஃபிகேட் யாருன்னா, அவர் கூடவே இருந்து 3 வருஷம் எல்லாத்தையும் விட்டு அவர் கூடவே இருந்து வாழ்ந்து அவரை குதர்க்கமாகவே அவரை பார்த்து 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 அவர் சொன்னவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் குதர்க்கமாகவே பார்த்து அவரை கடைசியில் காசு வாங்கி அவரை அடிமை நிலையாக்கி அவரை காட்டி கொடுத்த ஒரு மனிதன். அவன் தான் சொன்னான், மாசற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொன்னான். தட் இஸ் எ சர்டிஃபிகேட். ஆனால் அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். ஏன்? அந்த மாசற்ற ரத்தத்தை அவன் புரிந்து கொள்கிற நேரம் எதுவாக இருந்தது? தற்கொலை சொல்லியும் நேரமாக போய்விட்டது அது. ஏனென்றால் உள்ளம் குத்துண்டவனாக தன்னுடைய இயலாமைகளை அவர் முன் வைக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர் நல்லவர் என்று. தன்னுடைய மீறுதல்களை, தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய புரிந்து கொள்ளாமையை, மடத்தனத்தை அவர் முன்னே வைக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர் நல்லவர் என்று. ஆகவே உள்ளம் குத்துண்டவனாக அவன் செத்து போயிட்டான். நமக்கு தெரியும், தற்கொலை பண்ணி இறந்து போனான். வயிறு வெடித்து குடல் வெளியே சிதற அப்படி அவன் இறந்ததாக வேதாகமத்திலே படிக்கிறோம். Who are we to certify that Jesus Christ is a good person? நாம் இவ்வளவு பாவிகளா இருந்துட்டு நாமளே நம்மளை நல்லவங்களா நினைக்கிறோம். ஆக நாம போய் சொல்றோமா அவரை, நீர் நல்லவர், வல்லவர், முறவாயன்னு சொல்றாரு ஆண்டவர். ஷட் அப். ஆண்டவர் சொல்றது ஷட் அப், அப்படிதான் சொல்லுவாரு. பாருங்க, இன்னைக்கு அவரே சொல்றாரு, நான் தான் நல்ல ஆயன். அப்ப மீதி இருக்கிற ஆயர்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல, என்ன ஆச்சு? மீதி இருக்கிற ஆயர்கள் எல்லாம் எங்க போனாங்க? இன்னைக்கு ஸ்டாலின்கிட்ட முன்னால போய் உட்காந்துருக்குறாங்க. நீர் தான்யா எங்களுக்கு ஆயன் அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம டிவியில் பார்த்தா தெரியும், 2 நாளைக்கு முன்னால் நடந்த கூத்து, 3 நாளைக்கு முன்னால் நடந்த கூத்தெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நம்புவதை விட இந்த உலக மனிதரை நம்புவதில் மிகுந்த அக்கறை உள்ளவர்கள் நாங்க இயேசு கிறிஸ்துக்கு மேலாக ஒண்ணுதான் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கத்தோலிக்கம் மட்டும் இல்ல, ஐயோ கூத்து, எல்லா சபையினுடைய அந்த ஆயர்களும் ஒருங்கிணைந்து போய் பார்த்தார்கள். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தின் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள, இந்த உலகத்தின் இந்த நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ள. FCRA, Foreign Contribution
ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. நான் லாஸ்ட் பதிவில் கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன், ப்ரீவியஸ் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்துச்சுன்னா, ஏன்னா எல்லோரும் அதைத்தான் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் பிஸ்னஸ் நிறுவனங்கள் இப்படித்தான் இருக்கிறது. பார்க்கிறதுக்கு ஓநாய் கூட்டம் ஆட்டுச்சோலை போற்றி கொண்டு இருக்கிற கூட்டத்தை தான் நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் நிறைய பேருக்கு இது பிடிக்காது நான் பேசுறது, நிறைய பேருக்கு இது புரியவும் புரியாது. ஏன்னா பக்தி அப்படியே அப்படியே ரசம் சிந்துது எல்லாருக்கும். போயிட்டு ஏமாந்து போவீர்கள், ஒரு நாள் ஏமாந்து போவீர்கள். நான் பல நாள் ஏமாந்துருக்கிறேன். 55 வயசு வரைக்கும் நான் ஏமாந்துருக்கிறேன் இதை மாதிரி. I was a parish council secretary for the big parish. I was having 950 families, more than 950 families. எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக, தலைமை பொறுப்பாக, பாரிஷ் கவுன்சில் செக்ரட்டரியாக நான் இருந்தவன். பல சொடாலிட்டியில லீடராக இருந்தவன் நான் பல காரியங்களில். பட் வேதாகமத்தை படிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது நாம் எவ்வாறு தப்பறையாக நிறைய காரியங்களில் வழி நடத்தப்பட்டோம் என்று. பாருங்க, இன்னைக்கு 3 நாளைக்கு முன்னால் நடந்தது அதுதான் காமிக்குது. You believe Jesus here. Who are you to give an order to your people? உன் மந்தையை நீ எப்படி மேய்க்கிற? உன் மந்தைக்கு நீ சொல்றியா டிஎம்கேக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்றியா? என்ன உரிமை வந்தது உனக்கு? நோட்டீஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே மேட்ச் முடிஞ்ச உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக they were waiting. ஏதோ நல்ல காலம் கன்னியாகுமரி சைட் பீப்புள் ஒரு வெறி வந்தது, அவங்களுக்கு கோபம் வந்தது. அவங்க பேட்டி கொடுத்தாங்க நிறைய இடத்துல. எப்படிடா நீ எங்களெல்லாம் இப்படி சொல்லுவ? நீ ஆயர்களாக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி ஒரு கட்சிக்கு சார்பாக நாங்கள் எல்லாரும் நிற்க வேண்டும் என்று எங்களை நீங்கள் வலியுறுத்த முடியும் என்று ஒரு கேள்வியை அவர்கள் வைத்தார்கள். பேக் பண்ணிக்கிட்டாங்க எல்லாரும். இப்போ கோயில்ல பூஜை நடக்குது, வழிபாடு நடக்குது. ஒரு 50 பேர் வராங்க, 100 பேர் வராங்க. 100 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு 20 பேர் டிஎம்கே சார்ந்தவர்கள், ஒரு 20 பேர் ஏடிஎம்கே சார்ந்தவர்கள், சில பேர் விஜய்க்காக வந்திருப்பார்கள், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிருப்பாங்க, சில பேர் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. இப்படி பல கட்சிகள் இருக்கிறது. பல கட்சிகளை சார்ந்தவர்கள் அங்கே வருகிறார்கள். ஆனால் அங்கே வருவது எதற்கு? கட்சியை சார்ந்த அங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாம் ஒரு இடத்துல. ஓரிடத்தில் அவர்கள் எல்லாம் நாம் எல்லாம் அங்கே கோவிலில் கூடுவது எதற்கு? இயேசு கிறிஸ்துவை நம் நடுவராக வைத்திருக்கிறோம். அவர் எல்லோருக்கும் தலைவராக, பொது தலைவராக அவர் இருக்கிறார். எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து கூடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்று ஆண்டவரே அப்படின்னு பெயரை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிற ஆயர்கள், அவர்கள் எல்லாம் ஆண்டவர்னு கூப்பிடணுமா அவங்கள? இன்னைக்கு அவங்க எல்லாம் போய் ஸ்டாலின் முன்னால உட்கார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன ஒரு ட்ராஜடி! It's a comedy, right? Comedians. நம்பி ஏமாந்தீங்க, முடிஞ்சது. ஆண்டவரை கைவிட்டு விடுவீங்க. ஒரு கோயில்ல கூடுறவங்களுக்கு இத்தனை கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே வருகிறார்கள் என்றால் அங்கே நீ கட்சியை பற்றி பேசுகிறாய். டிஎம்கேக்கு ஓட்டு போடணுன்ற மாதிரி நீ பேசுற. What is this? In order to safeguard your institutions, safeguard your income, safeguard your foreign money. ஜாக்கிரதை. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறது ரொம்ப முக்கியமானது. இந்த நேரம் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம் நாம. ஏன்னா இந்த கடைசி காலங்களினால் இப்பேற்பட்ட வெளிப்படையான காரியங்கள் நடக்கிறது. எல்லாம் உள்ளூர நடந்து கொண்டு இருந்தது. பண கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் அரசியல்வாதிகளிடம் வாங்குவதும் அவர்களுக்கு கொடுப்பதும் காரியங்கள் சாதிப்பதுமாக இப்படித்தான் நம்முடைய வேதங்கள் இருக்கிறது. கத்தோலிக்கம் மோசம் என்றால் அதை விட பல மடங்கு மோசமாக பிரிந்து போன சபைகள், நிறைய சபைகளுடைய ஆயர்கள் அங்கே இருக்கிற காரியங்களுமாக இருக்கிறது. அசிங்கமாக இருக்கிறது பேசுவதற்கு. கத்தோலிக்கம் உலகார்ந்த ஒரே சபையாக இருக்கிறது. ஆகவே நாம் உலகில் பல இடங்களில் இது வியாபித்திருக்கிறது. ஆகவே இதை பற்றி பேசும் பொழுது ஒரு கருத்தாக முடியும். ஆனால் அங்கே பாருங்க, கேவலம் 1 2 50 1000 50,000 denominations. வாட் இஸ் திஸ் யார்? எல்லாருக்கும் அவங்கவுங்க தனி ஆயர். அவன் மோதிரம் போட்டுக்கிறான், அவன் தொப்பி வச்சுக்கிறான், அவன் ஒரு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிறான், தாடி வச்சுக்கிறான், மீசை வச்சுக்கிறான், எல்லா வேலையும் பண்ணிக்கிறான். 1008 கேஸ் இருக்கு. பொம்பளை கேஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கு, சொத்து கேஸ் அவ்வளோ இருக்கு, அடிச்சுக்கிற கேஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது. இதுல பொம்பளை வேற ஒரு ஆயராக வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இது மாதிரிலாம் நிறைய கூத்தெல்லாம் நிறைய நடக்குதுங்க. ஆண்டவர் லேடிஸ் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு.
கோவிலுக்குள்ளே ஜெபக்கூடங்கள்லையும் சரி, எங்கேயுமே சரி, அவரவருக்குரிய மரியாதை ஆண்டவர் பிரித்து காட்டி வைத்திருக்கிறார். இவர்களுக்கு இன்ன மரியாதை, இவர்களுக்கு இன்ன மரியாதை, இவர்களுக்கு இன்ன மரியாதை. பாருங்க அங்க என்ன நடந்தது பாருங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை நாம் ஆயர்கள் என்று சொல்லுகிறோம். எதை நோக்கி வழி நடத்துகிறார்கள் தெரிந்து போய்விட்டது. ஐயா ஸ்டாலின் என்று போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஸ்டாலின் எனக்கும் முதலமைச்சர். ஐ ரெஸ்பெக்ட் him. No other way now. Where to go? தமிழ்நாடை காப்பாற்றுவதற்கு வேறு வழி என்ன இருக்கிறது இப்பொழுது? அதனால் அவர் நம்ம வேற வழியில பண்ணிதான் ஆகணும். பட் நீ ஒரு ஆயர், ஒரு சபையின் தலைவர் என்று சொல்லும் பொழுது உன் தலைவர் இயேசு கிறிஸ்து. இங்கே ஜெபக்கூடங்களில் கூடி வருவதும் சபைகளில் கூடி வருவதும் யாரை காண்பதற்கு? இயேசு கிறிஸ்துவை கண்டடைவதற்காக வருகிறவரிடம் நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்றது, இது என்னையா இது? எங்க போயிட்டீங்க நீங்க? எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண போயிட்டீங்க? என்ன காம்ப்ரமைஸ்? நான்சென்ஸ். பாருங்க இன்னைக்கு யோவான் 10:1-10 நல்ல ஆயன், உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுப்பட்டிக்குள் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்பவன் திருடன், கொள்ளைக்காரன். வாயில் வழியாக நுழைபவனை ஆடுகளின் ஆயன், அவனுக்கு காவலன் வாயிலை திறந்து விடுகிறான். ஆடுகளும் அவனுடைய குரலை தெரிந்து கொள்கின்றன. அவன் தன் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியில் ஓட்டுகிறான். தன் ஆடுகளை வெளியில் ஓட்டி கொண்டு போனவன் அவற்றிற்கு முன் நடந்து போகிறான். அவனது குரல் அவற்றிற்கு தெரியுமாதலால் ஆடுகள் அவனை பின்தொடர்கின்றன. அந்நியனையோ அவை பின்தொடராமல் அவனை விட்டு ஓடி போகும். ஏனெனில் அந்நியருடைய குரலை அவை அறிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு ஆயர்கள் சொல்றவங்க பின்னால நாம போகணும்னு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். நமக்கு உண்மையிலே எத்தனை ஆயர்களுடைய பெயரை தெரியும்? இல்ல நம்ம ஆயருக்கு நம்ம பேரை தெரியுமா? நம்ம பேரை தெரியுமா? நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்தை பத்தி தெரியுமா? இங்க பாருங்க, எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆயருக்கும் ஆடுகளுக்கும் என்ன உறவு இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதைதான் ஆண்டவர் சொன்னாரு, வா என்கிட்ட பேசணும்னா தனி அறைக்கு வா, நீ நானும் தனியா பேசுவோம்னு சொல்றாரு. நம்ம எத்தனை பேர் செய்யறோம்? வா தனியா பேசுவோம்பா, வாப்பா அப்படின்னு சொல்றாரு. நம்ம பேரை சொல்லி கூப்பிடுகிறார். உன் பேரை என் கையில எழுதி வச்சிருக்கிறேன், உனக்கு எத்தனை முடி இருக்குன்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன், வாடா என் கண்ணா தனியா வா நம்ம பேசுவோம்னு சொல்றாரு. நாம இதை செய்யாம நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் நம்மளை கையளிச்சிடறோம். நீ மீடியேட் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க, எங்களுக்கு வெக்கமா இல்லை, நீ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து ஜெபிங்க. ஏன் உனக்கு என்னாச்சு? உனக்கு ஜெபிக்க தெரியாதா? 4 வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசணும் உனக்கு தெரியாதா? உன் வீட்டுக்குள்ள வீட்டு தலைவன் நீ, ஏன் இன்னொருவரை கூப்பிட்டு தலைவன் ஆக்குகிறாய் உன்னுடைய வீட்டுல? அப்ப பிளெஸிங் எல்லாம் கூடாதா? கூடாதியா அப்படின்னு எங்கேயுமே இல்ல, பைபிள்ல இல்ல. உன் வீட்டுல கூப்பிட்டு பிளஸ் பண்ணு, வை நொட்டு என்ன ஏதாவது இருக்குதா? அது நத்திங் இஸ் தேர். You are losing yourself. You are not respecting your dignity. நீ யார்? கடவுளுடைய மகன். உனக்கும் கடவுளுக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்றால் முடியும். உன் அறைக்குள் நீ ஜெபிச்சு பார், உன் தெம்பு வரும். உனக்கு யாரு, நீ யாருன்னு தெரியும். உனக்கு யாருக்குனாலே நீ அலைய முடியாது அதுக்கப்புறம். அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லையானா? தேவைங்க. எதுக்கு தேவை? என்னை அதிகமாக கடவுளோடு இணைப்பதற்கு சில காரியங்கள் தேவைப்படுகிறது. நீ பாருங்க, ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு, எதன் வழியா நுழையணும், எதன் வழியா நுழையல அப்படின்னா அவன் யாரு? கொள்ளக்காரன், திருடங்கிறாரு. யார சொல்றாரு இன்னைக்கு? யார சொல்றாரு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவ சபையில் கிறிஸ்துவை கடைபிடிக்கிறவர்கள், இங்கே குருத்துவம் என்று ஒன்று கிடையாது, எல்லோருமே குருக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த குரு, தலைமை குரு இயேசு கிறிஸ்து ஒருவரே. நாம் எல்லாரும் குருத்துவ திருக்கூட்டம். இங்கே குருத்துவம் என்ற தனி ஸ்தானம் கிடையாது. ஆனால் இன்று அவர்களே பட்டம் சூட்டி கொண்டு, அவர்களே படிப்பு எல்லாம் செய்து கொண்டு இன்று என்ன நடக்கிறது பாருங்க. நாங்கள் ஆயர்கள், நாங்கள் அது, நாங்கள் இது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை உருவாயிருக்கிறது. இதெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு விரோதமான காரியம். இதெல்லாம் கிடையாது. இல்லை. மத்தேயு 23, உங்களை எவனும்
உங்களை குரு என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம்னு போட்டிருக்குது. உங்களை ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டுக்காதீங்கன்னு போட்டிருக்கு. தந்தை என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம்னு போட்டிருக்கு. நாங்க செய்வோமே, நாங்க செய்வோம், எல்லாமே செய்வோம். அப்ப இவங்கெல்லாம் யாரு சொல்றாரு? ஏறி குதிப்பவன். இவங்கெல்லாம் ஏறி குதிப்பவர்கள், வாயில் வழியாக நுழையாமல். வாயில்னா யாரு? இயேசு கிறிஸ்து, நானே வாயில் என்று சொல்லுகிறார். இந்த வாயில் வழியாக நுழையாமல் எகிரி குதிச்சு உள்ள வரவெல்லாம் திருடன், கொள்ளைக்காரன் என்று சொல்லுகிறார். ரொம்ப டேரிங்கா இருக்கா இந்த பேசுறது? இதுதான் உண்மை. எத்தனை பேர் இது உண்மைன்னு நினைக்கிறீங்களோ வேதாகமத்தை படிச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எதன் பின்னாலேயோ அலைந்து எதையோ நாம் இழந்து. நான் தான் சொல்றேனே, நான் தான் பாரிஷ் கவுன்சில் செக்ரட்டரி, அந்த மண்ணாங்கட்டி பொறுப்புல எவ்வளவு காலம் இருந்திருக்கிறேன் நான். பட் I'm realizing myself that all stupidity, it's all stupidity. நான் யாரோ வெளியே இருந்து வந்து பேசலைங்க, உள்ள இருந்த இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன், நான் தான் பேசுறேன். இட்ஸ் ஆல் ஸ்டூபிடிட்டி. கடவுள் அதற்கு என்னை அனுமதித்தார், இல்லாம இல்ல, அனுமதித்தார். அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பைபிள் எடுத்து படிக்க வைக்கிறாரு. பைபிளை இப்ப நீ படி, இப்ப நீ யோசிச்சு பாரு, நீ செஞ்சதெல்லாம் சரியா, நீ வந்த வழி சரியா, உன்னை நான் எப்படி பாதுகாத்து கொண்டு வந்து இந்த பைபிள் படிச்சு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு காமிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் ஒரு வே, அனுமதிக்கப்பட்ட இடம். அப்ப அது கடவுள் சித்தமானா? கடவுளுக்கு நிறைய சித்தம் இருக்குது, ஆனா எல்லாமே சித்தம் இல்லை. நான் உனக்கு ஒரு பிள்ளைய தரேன் அப்படின்னு சொன்னா அது இஸ்மாயில் இல்லைங்க, ஈசாக்கு. ஆனா இஸ்மாயிலும் பிள்ளை தான், ரைட்? பாருங்க, இஸ்மாயில் வேற, ஈசாக்கு வேற. ஆண்டவர் அப்புறமா சொல்லிட்டாரு, உன் ஒரே பேரான மகனான, உன் ஒரே பேரான உன் ஈசாக்கை என்று சொல்லிவிட்டார். அவன் தான் மகன் அப்படின்ட்டார். அப்ப இஸ்மாயில் அப்படி விட்டுட்டாரா? இல்ல, அங்கேயும் வானதூதரை அனுப்பி இருந்தார். வானதூதரை 2 தடவை அது மாதிரி ஆச்சு. அந்த இஸ்மாயிலை அவனை ஒரு வரலாற்று நாயகனாக, அவனுக்கும் ஒரு வரலாறு உண்டு என்று அங்கே அனுமதித்திருந்தார். அனுமதி, கடவுளுடைய சித்தம் ஈசாக்கு, அது அனுமதி. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அனுமதித்ததெல்லாம் சரியானது என்று இதல் அல்ல, அதில் ஒரு வரலாறு வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே வாழ்வின் மரமும் இருக்கும், நன்மை தீமை அறியும் அந்த சாவுங்க மரமும் உண்டு. 2 கனிகளும் உண்டு. எங்க? ஏதேன் தோட்டத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அது. நீ எதை செலக்ட் பண்ற? அனலைஸ் பண்றியா? உனக்கு புத்தி வந்துருச்சா? யோசிக்கிறியா? எதை செலக்ட் பண்ற? அதுதான் தேவ திட்டம். அதுதான் உன்னை சுதந்திரமாக உன்னை வைத்திருக்கிறார். நீ புரிஞ்சு எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள அனுபவம் உனக்கு தேவை. ஆகவே நீ அப்படியே போய் மேய்ஞ்சிட்டு வருவ, எல்லாத்துலயும் எல்லாமே பண்ணிட்டு தான் வருவ. ஆமா, சிலை வழிபாடு செய்வ. அந்த பக்கம் போனா புராட்டஸ்டன்ட்ல போனா நம்ம 10ல் ஒரு பகுதி கொடுப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. 2மே வேதாகமத்தில் மறுக்கப்பட்ட விஷயம், புதிய ஏற்பாட்டில் மறுக்கப்பட்ட விஷயம், கிறிஸ்தவ சபைக்குள் மறுக்கப்பட்ட விஷயம். ஆமா, 10ல் ஒரு பகுதி கொடுக்கல, ஆதி திருச்சபையில மொத்தத்தையும் வித்து கொடுத்தான். அதுதான் கான்செப்ட். மொத்தமும் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது, மொத்தமும் ஆண்டவருக்கானது. அவ்வளவுதான். எந்த நேரம் நான் கூப்பிட்டாலும் போகணும். என்கிட்ட எவ்வளவு இருக்குதோ, இல்லைன்னா இல்லை, இருக்குதுன்னா கொஞ்சம் கொடுப்போம் அடுத்தவங்களுக்கு. எப்பவுமே அது செய்யணும். 10ல் ஒரு பகுதியை அளந்து வெட்டி அப்படியே அறுத்து இப்படியே கொடுக்கறது. அதான் ஆண்டவர் அசிங்கமா சொன்னாரே, திப்பிலி அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் நீ அளந்து கொடுக்குறிய, ரொம்ப சரிதானா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். அப்பவே பரிசேயர்களை கேட்டார். பாருங்க, இந்த அட்டூழியெல்லாம் அந்த பக்கம் நடக்குது. 10ல் ஒரு பகுதி கொடுக்கலன்னா சபிக்கிற தன்மைகள் பெற்றிருக்கிறார்கள். அந்த அவர்களை ஆயர்களாக கொண்டிருக்கிற அந்த ஆயர்கள் சபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய பெல்லி, அவங்களுடைய பர்ஸ் எல்லாம் மெலிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால அவங்க செய்யறாங்க. இங்க பாருங்க, இங்க ஏகப்பட்ட சொத்து, இவ்வளவு ஸ்கூலு காலேஜ் வச்சு மொச்சு எல்லாம் வச்சு இந்த சமூக சேவைகள், இதனுடைய உள்ளார்ந்த நோக்கங்கள் என்னவாக இருக்கிறது? அப்படியே சேவையா? எல்லாம் விவரமா பேசினா ரொம்ப அசிங்கமா போயிடும். ஆமாங்க. அப்ப மற்றவங்கள யாரும் செய்யலையா? சீக்கியர்கள் செய்யலையா? இந்துக்கள் பல இந்துக்கள் இதை செய்யலையா? இஸ்லாமியர்கள் இந்த சேவையெல்லாம் செய்வதில்லையா? யூதர்கள் செய்வதில்லையா? வேற யாருமே செய்வதில்லையா? ஏத்திஸ்டுகள் செய்வதில்லையா?
வேதாகமத்தை எதிர்ப்பவர்களும் வேறு மதங்களை சாராதவர்களும் இதெல்லாம் செய்வதில்லையா? மனிதநேயம் எல்லாரிடமும் இருக்கிறது, எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ வழி என்று சொல்வது ஒரு ஏமாற்று வேலை. கிறிஸ்து இதை சொல்வதற்காக செய்வதற்காக மேலிருந்து கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து வருவதற்கு முன்பே இந்த சமுதாய பணிகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலிலிருந்தே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஒரு பெயர், அதே மதத்தின் பெயராலோ வேறொரு பெயராலோ இப்படி பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேதாகமத்தின் முக்கிய சாராம்சமே சேவை செய்வது என்பது அப்படியே போய் முடக்கிடக்கூடாது. அப்படி ஒரு வேதாகமம் தேவையில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவை சாராத பல பேர் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கிறிஸ்து அதையும் விட்டுடாதீங்க, அதையும் செய்யணும்னு தான் சொல்றாரு. ஆனா அவர் வந்ததனுடைய நோக்கம் வேறு, அவருடைய செயல் வேறு. அவர் மீட்க வந்தார், ரத்தம் சிந்த வந்தார். ஆகவே கிறிஸ்துவை விசுவசிப்பது என்பது வேறு விதமான ஒரு காரியம். பாருங்க, இன்னைக்கு நம்ம இதை படிக்கும் பொழுது என்ன சொல்றோம்? இதை இயேசு அவர்களுக்கு ஓமையாக சொன்னார். சொன்னது என்னவென்று அவர்களுக்கு கண்டுணரவில்லை. அதனால் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு மந்தைக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர்கள் அனைவரும் திருடர், கொள்ளைக்காரர். அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைபவன் மீட்பு பெறுவான், உள்ளே போவான், வெளியே வருவான், மேய்ச்சலை கண்டடைவான். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேற எதற்கும் திருடன் வருவதில்லை. நானும் ஆடுகள் உயிர் பெறும்படி வந்தேன், அதை மிகுதியாக பெரும் பொருட்டே வந்தேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த பெயரை வைத்துக்கொண்டு, கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொண்டு எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த ஆயர்களால் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு. திரும்பி பார்த்தால் நமக்கு தெரியும். அந்த போப்பில் இருந்து ஆயர்கள் வரைக்கும் இந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பது வரலாறு, பதியப்பட்ட வரலாறு. சும்மா கூகுளில் சர்ச் பண்ணால கூட நமக்கு தெரியும். ஒரு பெரிய நீரோ மன்னன் செய்ததுதான் பெரிய கஷ்டம் நம்ம நினைக்க கூடாது. கிறிஸ்தவ போப்பானவர்களும் அதே அவரை திருவடிகளாக பணிந்து கொண்டிருக்கிற எல்லா ஆயர்களும் இந்த வேலையை நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை குருக்கள் கேஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க மற்றவங்க மேலன்றது நம்ம போய் கோர்ட்டில் பார்த்தா தெரியும். ஆகவே இங்கே நம்ம ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரு, நீ பழி வாங்காதான்னு சொல்றாரு. நானே பழி வாங்கிப்பேன், நீ எதுக்கு வாங்குற அப்படின்னு சொல்றாரு. யார் கேட்கிறா இதை? பாருங்க, இன்னைக்கு 2ஆம் வசனம் தான் சொல்லுது, நீ பழி வாங்காதப்பா, பழி வாங்குறது என் வேலை. பாருங்க, அதை நம்ம பார்க்கிறோம். ரோமையர் 12:19. அன்புக்குரியவர்களே, நீங்கள் பழிக்கு பழி வாங்காதீர்கள், அதை இறைவனின் சினத்திற்கு விடுங்கள். அவர் சினம் அது. ஏனெனில் பழி வாங்குவது என் உரிமை, நானே பதிலுக்கு பதில் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ரோமையர் 12:19. இன்னைக்கு 2ஆவது வாசகம் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:20-25. பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு வெளியே பேசின அந்த பகுதி போன வாரம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, வெளியே என்ன சொல்றாரு. ராயப்பர் 11 எழுந்து மக்களை நோக்கி உரத்த குரலில் பேசியதாவது, யூதர்களே மற்றும் எருசலேம் வாழ் மக்களே, நான் சொல்வதை அறிந்து கொள்ளுங்கள், என் சொல்லுக்கு செவி கொடுங்கள். எருசலேம் வாழ் மக்கள்னு சொல்லும் பொழுது அங்கே உலகத்தின் பல பகுதியில் இருந்து வருகிறவர்கள் கூடியிருந்த நேரம் அது. ஆகவே தான் எருசலேம் வாழ் மக்களே என்று சொல்கிறார். அங்கே நிறைய பேர் தங்கி இருந்தாங்க, நிறைய பேர் செய்வாங்க, வந்து போவாங்க. தட்ஸ் இன்டர்நேஷனல் சென்டர். ஓகே, 20-25. This is அப்போஸ்தலர் பணி 36-41. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவர் மெசியாவுமாக ஆக்கினார். இது முதல் வாசகம், அப்போஸ்தலர் பணி. ஓகே, உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதை கேட்டு அவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் ராயப்பரையும் மற்ற அப்போஸ்தலரையும் நோக்கி, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார்கள். அதற்கு ராயப்பர், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு அடைவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியாம் திருக்குடையை பெறுவீர்கள். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன் ராயப்பர் பீட்டர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. இந்த கிறிஸ்து யாரு? உங்களை குணப்படுத்தினாரு, உங்களை உயிர்ப்பிச்சாரு, உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சாரு, சாப்பாடு போட்டாரு. அவர் எவ்வளோ புதுமையான காரியங்கள் எல்லாம். அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களை அவர் மீட்கணும்னு வந்தாரு, காட்டி கொடுத்து எல்லாரையும் அவரை கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு காரியம். ஐயோ, நாங்கள் என்ன செய்யணும்? குத்துண்டவர்களாய் கேட்டாங்க. பாருங்க, இது அவர்கள் கேட்கிற இதே கேள்வியை யோவான் ஸ்நானகனிடமும் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்யணும்? இப்பவும் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? 2 பதிலுக்கும் வித்தியாசம் உண்டு.
ரொம்ப முக்கியமான பகுதி இது. 2 பதிலுக்கும் வித்தியாசம் உண்டு. முதல் அவர் யோவான் ஸ்நானனிடம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? அவரும் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, இவங்களும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. 2 ஞானஸ்நானத்துக்கு வித்தியாசம் உண்டு. அவர் என்ன பதில் சொன்னாரு? பொதுமக்கள் அவரிடம் வந்து உள்ளம் குத்துண்டவர்களாய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. படை வீரர்கள் வந்தார்கள், அவர்களுடைய செயல்களை அறிக்கையிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யணும் கேட்டாங்க. பரிசேயர்கள் அரசு அலுவலர்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன பதில் சொன்னாரு? இங்க என்ன பதில் சொல்றாரு? இவங்களும் அதே மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. என்ன செய்யணும்? இங்க என்ன பதில், அங்க என்ன பதில்? அங்க என்ன சொன்னாரு? பொதுமக்களிடம் சொன்னாரு, உங்களிடம் இருக்கிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அரசு அலுவலர்களிடம் சொன்னாரு. அத யாரு? வரி வசூலிப்போர், இந்த வரி வசூலிப்போர் வந்தார்கள். அவர்கள் கேட்டார் என்ன செய்யணும்? அது சொன்னாரு, உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த வரியை மட்டும் வசூலிச்சுக்கோ, அதிகமா வசூலிச்சு அடுத்தவன் கழுத்துல துண்டு போடாத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னாரு. படை வீரருக்கு சொன்னாரு, அனாவசியமா அடுத்தவனை கை நீட்டி அடிச்சு துன்புறுத்தாத அப்படின்னு சொன்னாரு. போலீஸ்க்கு சொல்ற மாதிரி அனாவசியமா அடுத்தவங்களை துன்புறுத்தாத அப்படின்னு சொன்னாரு. நியாயத்தோட நடந்துக்கோன்னு சொன்னாரு. யாரு? யோவான் ஸ்நானகன் சொன்ன பதில். அவரால் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஞானஸ்நானம் அவர் கொடுத்தார். கொடுத்த ஞானஸ்நானத்திற்கு மனம் திரும்பினவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில் அது. இங்கே இவர்கள் கேட்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போஸ்தலர்கள் என்ன பதில் சொன்னாங்க? அதே பதிலையா சொன்னாங்க. 10 பகுதி கொடு, பலி கொடு, நீ வந்து காசு கட்டு, அதே மாதிரி பதில் அந்த மக்களுக்குள்ள பதிலையா சொன்னாங்க? நோ, பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட், மனம் திரும்பு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யார் என்று நீ அறிந்து கொள். அவர் என்ன செய்ய வந்தார், உனக்கு என்ன கொடுக்க வருகிறார், அவரிடம் நீ விசுவாசம் கொள், விசுவசித்து ஞானஸ்நானம் பெறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால், பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால். ஆனா இங்க யோவான் ஸ்நானன் அந்த மாதிரி கொடுக்கல. நான் கொடுப்பது வெறும் தண்ணியில கொடுப்பேன், எனக்கு பின் வருபவர் உங்களுக்கு ஆவியிலும் நெருப்பினாலும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டவங்களுக்கு சொல்ற பதில், கிறிஸ்துவை நீ பின்பற்று அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம திருச்சபையில சத்தியமா கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது 90% கிடையாது. இன்றைக்கு யோவான் ஸ்நானகன் சொன்ன பதிலைத்தான் இன்று நம் ஆயர்களும் நம் திருச்சபைகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பணம் சம்பந்தமான காரியம், உடல் நலம் சம்பந்தமான காரியம், திருமணங்கள் தேவைகள், உலக தேவைகள், இது சம்பந்தமான காரியங்கள், இவைகளில் தான் கவனம் இருக்கிறது. இது ஒன்றும் மோசம் இல்லைங்க. ஆனா விண்ணகம் போறதுக்கு இது உதவாது. கிறிஸ்துவை நம்பாவிடில், கிறிஸ்துவை விசுவசியாவிடில் விண்ணகம் போக முடியாது. உலகெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் சொல்லுங்க, நற்செய்தி அறிவிங்க, இயேசு கிறிஸ்து நான் வந்தேன், நான் ரத்தம் சிந்தினேன், உங்களை மீட்கிறேன், என் விசுவசிப்பவன் மீட்படைவான். விசுவசியாதவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவை தேடாதவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை. நம்ம திருச்சபைகள் நடுவில் இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லை. விசுவாசம் என்பது இல்லை. உலகார்ந்த நம்பிக்கை, விசுவாசங்கள், உலகார்ந்த ஈடுபாடுகளுக்குரிய அந்த விமோசனங்களை தேடும் கூட்டமாக நாம் இன்று மாறி இருக்கிறோம். கிறிஸ்துவை விசுவசிக்க நாம் மறந்துவிட்டோம். கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை விசுவசித்து அதன்படி நடக்க நமக்கு பிரயாசத்தம் இல்லை. அப்படி நம்மை யாரும் வழி நடத்தவும் இல்லை. ஆழமாக சத்தியங்களை பற்றி பேசவே மாட்டார்கள். ஆனா மீட்டிங்ஸ் அது இது எல்லாம் பற்றி பேசுவாங்க. சமீபத்தில் கோவால ஒரு மீட்டிங் நடந்தது, நம்ம பார்க்கிறோம். எல்லா பிஷப்ஸ்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் அங்க போய் ஒரு மீட்டிங் பண்ணாங்க. நிர்வாகிகள் எல்லாருமே. என்ன மீட்டிங் கோவால நடந்தது? நிர்வாகத்தை எப்படி இன்னும் சரியாக செய்வது. பேர் என்ன? நிர்வாகத்தை. பாருங்க, நிர்வாகம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த நிர்வாகத்தை எப்படி செய்வது என்பதற்கு அவர்கள் ஒரு மீட்டிங் போடுறாங்க. What a beautiful meeting. இன்னைக்கு பிரிந்து போன சபைகள் நிறைய இருக்குது, நிறைய ப்ரொடெஸ்டன்ட்ஸ் டினாமினேஷன்ஸ். எப்போ பார்த்தாலும் கான்வென்ட்ஸ், கான்ஃபரன்ஸ், மீட்டிங், எங்களுக்கு அது இது இந்த பேச்சு தான் இருக்கு எப்பவுமே. யாரை எங்க மாத்துறது, யாரை எங்க போடுறது, எந்த பணத்தை எப்படி பிரிக்கிறது, எந்த இன்ஸ்டிடியூஷனை எப்படி நடத்துறது, இது இவர் சரியா அது சரியா, இன்ஸ்டிடியூஷனை எப்படி நடத்துறதுன்றது பத்தி தான் அவங்களுக்கு மீட்டிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. கண்டினியூஸ் மீட்டிங், ஃபுல்லா கண்டினியூஸ் மீட்டிங். யாரை கரஸ்பாண்டா போடுறது, யாரை ஹெட்மாஸ்டரா போடுறது, யார் எந்த செக்குக்கு யாரை கையெழுத்து போட வைக்கிறது,
யார் அத்தான்டிகேட் பண்றது இப்படின்னு சொல்ற காரியங்கள் தான். அதற்கான மீட்டிங்ஸ் தான் நிறைய நடக்கும். 10 மீட்டிங் நடந்தா அதுல ஒரு மீட்டிங், அரை மீட்டிங் கூட கிறிஸ்துவை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, கிறிஸ்துவை எப்படி விசுவசிக்க செய்வது, விசுவாசத்தின் சத்தியங்களை எப்படி நாம் அதை நடைமுறைப்படுத்துவது, இதை பற்றின மீட்டிங் எல்லாம் நடக்காது. ஃபுல்லா இந்த மாதிரியே மீட்டிங் சூப்பரா நடக்கும். எல்லா மீட்டிங்கும் நல்ல சாப்பாடு, நல்ல ஏசி ஹால், நல்ல அருமையா இருக்கும், எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். இப்படித்தான் நடக்கும். பாருங்க, இவர்கள் யார்? திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் என்று சொல்கிறார் வாசகத்துல. இதுதான் நம்ம நிலைமை. நம்ம ரொம்ப நொந்து போய் இருக்கிறோன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. டோன்ட் சாட்டிஸ்ஃபைட், உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறீர்கள் நினைக்காதீர்கள். ஏமாந்து இருக்கிறீங்க, ஏமாந்து இருக்கிறோம். நம்மை வழி நடத்துகிற ஆயர்கள் இவர்கள் நம்மை எதை நோக்கி வழி நடத்துகிறதோ தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்க சொத்தை காப்பாற்றணுன்றதுக்காக FCRI வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களை ஆபத்து பாந்தவனாக எங்களை இந்த DMK தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போய் சரணாகதி அடைந்து வைத்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். என்னையா இது? நம்ம உண்மையிலே மதிக்கணும். ஏன்னா இந்த தலைவர்கள் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்படுகிறவர்கள். அது ஸ்டாலின் ஆகட்டும், மோடி ஆகட்டும், யாராகட்டும், கடவுள் இந்த தருணத்தில் இத்தகைய மனநிலை உள்ள ஒரு மனிதரை தலைவராக வைக்கிறார். அவ்வளவுதான். இந்த சூழ்நிலைக்கு இவர் தான் சரி. அவர் நியமிக்கிறார், நாம் அல்ல. அவர் நியமிக்கிறார். we should respect them always. அது யார் அந்த சீட்ல இருந்தாலும் சரி. பட் நீ திருச்சபையின் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு, திருச்சபையின் ஆயர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நீ இறை வேண்டுதலுக்கு மேலாக நீ மனிதர்களை போய் நம்ப போயிட்டியே. மனிதர்களை நம்புபவன் என்னவா? மனிதர்களை நம்பாதீர்கள். எத்தனை சங்கீதம், எத்தனை காரியம், எவ்வளோ. ஏன் இப்படி திடீர்னு இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க எல்லாரும்? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இத்தகைய காரியங்கள்? Oh my God. பாப்போம். 2வது 1 பேதுரு 2:20-25 பாருங்க. நன்மை செய்தும் அதற்காக துன்புற்றால் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்வதே கடவுளுக்கு உகந்தது. இவ்வாறு வாழவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்ற பொழுது தம்முடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுமாறு முன்மாதிரி தந்து சென்றார். அவர் பாவம் எதுவும் செய்ததில்லை, அவரது வாயிலிருந்து வஞ்சகம் வெளிப்பட்டதில்லை. அவர்கள் பழி துரைத்த போது அவரை எதிர்த்து பழிக்கவில்லை, துன்புற்ற போது அச்சுறுத்தவில்லை. நீதியோடு தீர்ப்பிடும் இறைவனிடம் தம் காரியத்தை ஒப்படைத்தார். நம் பாவங்களை அப்புறப்படுத்தி இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகி வாழ கழுமரத்தின் மீது தம் உடலின் நம் பாவங்களை அவரே சுமந்தார். அவருடைய காயங்களால் நீங்கள் குணமானீர்கள். நீங்கள் ஆடுகளைப் போல் வழி தவறி அலைந்தீர்கள், ஆனால் இப்போது உங்கள் ஆன்மாக்களின் காவலுமானவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு ராயப்பர்? சொல்றாரு, நீங்க வழி தவறி அலைஞ்சீங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வந்திருக்கிறீங்க. அவர் தான் ஆயர், அவர் தான் உங்கள் காவலர். ஆகவே நீங்க திரும்பி வந்த நிலையை விடாமல் பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இது நமக்கு கூறப்படும் ஒரு அறைகூவல். உண்மையிலேயே நாம யாரை நம்புகிறோம்? மனிதர்களை நம்புகிறோமா? உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமா? நம் வாழ்க்கை குணமாக்குபவர் இயேசு கிறிஸ்துவா, இல்லை நம்முடைய லோக்கல் ஆயருங்களா? அவங்க பிளஸ் பண்ணினா, அவங்க ஆசீர்வதிக்கிறதுல தான் நம்ம திளைச்சி வளர்ந்துடுவோமா? இல்லை நாம கடவுளிடம் நேரடியாக நாம் பேச தெரிந்ததனால், அதனால் பெரும் வெற்றியினால் நாம் வளர்ச்சி அடைவோமா? இது நமக்கு தெரியணும். யாரை நம்ம மோசமா பேசுறதுக்கு இல்லை, பட் நடப்பவை எல்லாம் 90% மேல மோசமாகவும், கிறிஸ்துவை மறைப்பதாகவும், இந்த உலகத்தை முன்னிறுத்துவதாகவும் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் 34 சொல்றாரு, நீங்கள் செய்ய தவறியவைகளை நாமே செய்வோம். செய்கிறோம், வந்தா நான் எல்லாரையும் தூக்கி அடிச்சுட்டு நான் டைரக்டா என் ஆடுகளை நானே மேய்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எரேமியா 23:1-3 நமது மேய்ச்சலின் நாடுகளை சிதறடித்து பாழாக்கும் ஆயர்களுக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் நமது மந்தையை சிதறடித்து துரத்தி அவர்களுக்கு பணிவிடை புரியவில்லை என்கிறார். எத்தனை ஆயர்களுக்கு நம்ம பேர் தெரியும்? நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? அப்ப எப்படி மேய்க்க முடியும்? என்ன, எதுக்காக போனா கார்டு எடுத்துட்டு வா. ஏன்னா ஒன்னும் எனக்கு தெரியாது, உன் கார்டு எடுத்துட்டு வா, அந்த கார்டுல மார்க் பண்ணிருந்தா மாசம் மாசம் காசு கொடுத்துருக்கிறியா? ஓகே, யூ ஆர் எலிஜிபிள். நான்சென்ஸ்.
2 வகை ஞானஸ்நானத்தை பற்றி பார்த்தோம். 2 வகையான பதிலை பார்த்தோம். கேள்வி 2 ஒண்ணுதான். கேட்கப்பட்டவர்கள் வேறு வேறு மனிதர்கள். 2 வகையான பதிலை பார்த்தோம். நமக்கு எந்த பதில் வந்து சேர்ந்திருக்கிறது? உண்மையான ஞானஸ்நானம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பெறப்படுவதும், அவரை விசுவசித்து அவருக்குள் வழி நடத்துவதும் தான், அவரில் வழி நடப்பதும். அப்போ மனிதர்கள் சொல்வதை விட இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தை படிச்சாதான் அது தெரியும். சும்மா போயிட்டு பேன் உட்காந்துட்டு 1 மணி நேரத்துல எதையாவது சொல்றதை கேட்டுட்டு இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம்னா கிறிஸ்துவை விசுவசிக்க நாம் மறந்து விடுகிறோம். ஜாக்கிரதை.